இவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அதாவது எல்லாருக்குமே நான் உங்களுடைய கனவுகள் அடையிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துனவங்க எல்லாரும் இன்றைக்கி அவங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுடைய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் இண்டஸ் விவா. நம்மளுடைய ட்ரீம்ஸை ஆர்டினரி பர்சனாக இருந்து எக்ஸ்ட்ராடினரியாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மட்டும் கிடையாது, இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த 3 முக்கியமான விஷயத்துக்கோசரம் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ். நம்ம ஹெல்த் இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதாவது அந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி 60 வயசு கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்தில் இருக்கவங்க எல்லாருமே காலையில் சீக்கிரம் வந்துச்சாங்க, பழங்களை சாப்பிட்டாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணாங்க, நியூஸ் பேப்பர்ஸ் படித்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில் எப்படி உயிர் போனதுனே அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட்டுனாவே என்னென்னு அர்த்தம்னா வேகமாக ப்ரிப்பேர் பண்ணி தர ஃபுட்ஸ் தான் ஃபாஸ்ட் ஃபுட். அது நம்ம சீக்கிரமாகவும் நம்ம உயிரை கொண்டு போய் அழிச்சிரும். ப்ளஸ் நம்ம ஒர்க் எல்லாமே இன்றைக்கி லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸில் இருக்குது. அதனால் நம்மளுக்கு இந்த லைஃப் ஸ்டைல்னால் ஹெல்த் பிரச்சனை வருது. லைஃப் லாங் டேப்லெட் எடுத்துக்கிறோம். டேப்லெட் எடுத்து நம்ம உயிர் சீக்கிரமாக நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால் பாதிக்கப்படுது. சீக்கிரமாக உயிரை போகக்கூடிய கண்டிஷனுக்கு நம்ம தள்ளப்படுறோம். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் சில மேஜர் டிசீசஸ் இருக்குது. அப்போ பார்த்தோம்னா எல்லாமே பரவும் நோய்களாக இருந்தது. மலேரியா, டியூபர்குலோசிஸ், வூம்ஃபிங், காஃப், டிப்தீரியா, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், பிளாக், ஃப்ளூ, காலரா இதெல்லாமே ஒருத்தர் மூலிமா இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடிய நோய்களாக இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பரவா நோய்கள். கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கேன்சர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்ட்ரோபரோசிஸ், அல்சைமர், ஸ்ட்ரோக், ஆஸ்மா, ஒபிசிட்டி, ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாமே ஒருத்தர் மூலிமா இன்னொருத்தருக்கு பரவாது. பட் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிசீசஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தவறு நடந்தது அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லாருமே உணவே மருந்து. அதாவது உணவு தான் அவங்களுடைய மெடிசனாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல உணவு தான் அவங்களுடைய நோயை எதிர்க்கக்கூடிய பவர் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தது. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே ஸ்லோ பாய்சன். கிட்டத்தட்ட 98% டிசீசஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல். நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு தான் முக்கியமான காரணம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு என்னென்ன தேவைகள் படுதுன்றதை போட்டிருக்காங்க. விட்டமின்ஸ், ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர்ஸ், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், என்சைம்ஸ், ஹெர்ப்ஸ், வாட்டர் இதெல்லாமே தான் நம்ம ஹெல்த்துக்கு தேவைப்படுறது. ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிட்டு இருக்கோம்? ரீஃபைன் ப்ராடக்ட்ஸ், மீட், அனிமல் ப்ராடக்ட்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாயில்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ், சால்ட், சுகர், கொலஸ்ட்ரால், கஃபைன், ஆல்கஹால், மெடிகேஷன், ஃபுட் அடிட்டிவ்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத இதை எடுத்துக்கிறனால தான் நம்மளுக்கு டெஃபிஷியன்சி ஏற்படுது. அதனால தான் 98% டிசீசஸ் வரதுக்கு முக்கிய மூல காரணம். அதுக்கு இன்றைக்கி நம்ம ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணி இன்றைக்கி நம்ம ஹெல்த் மேலே இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம ஹெல்த்தை சரியாக கவனிக்காமல் இருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளே நினைக்கலனா கூட ஹாஸ்பிட்டல்ஸில் போய் பெரிய அளவுக்கு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். நம்ம வருமுன் காப்போம் மாதிரி தான் நம்ம பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹெல்த்தை சரியாக கவனித்து பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் யாராவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாரோ அட்மிட் ஆகிருக்காங்கன்னா நம்ம அவங்கள பார்க்க போகும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய் தான் பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஃப்ரூட்ஸில் நேச்சுரலாகவே நோய் கிருமிகள் அழிக்கக்கூடிய பவர் இருக்குது. சாத்துக்குடியில் வைரஸ் அரிக்கக்கூடிய பவர் இருக்குது. மாதுளம்பழத்தில் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய பவர் இருக்குது. ரத்தத்தை உருவாக்கக்கூடிய பவர் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு விதமான பவர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் இன்றைக்கி தர்பூசணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 1% மைக்ரோமோல் 1 மைக்ரோமோல் நோய் எதிர்ப்பு சக்தி பலன் அதில் இருக்குது. 1% நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃப்ரூட்ஸில் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரே பழம் அசாய்பரி. அது எங்கே கிடைக்குதுன்னா அமேசான் ஃபாரஸ்ட், பிரேசிலில் கிடைக்குது. அதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1027 தர்பூசணி சாப்பிட்றதும் ஒன்று, ஒரே ஒரு அசைபரி பழம் சாப்பிட்றதும் ஒன்று. அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பழத்தில் இருக்குது. இது உலகத்திலேயே நம்பர் 1 ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபார் ஆன்டி ஏஜிங் சப்போர்ட். கம்மி வயசில் அதிக வயசான தோற்றத்தை அழிக்கக்கூடிய பவர் இந்த பழத்துக்கு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் ஹெல்த் சப்போர்ட்டுக்கு இது பயன்படுது. ஹார்ட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி பிரச்சனைக்கு இது தீர்வாயிருக்கு. ஹார்ட் சப்போர்ட். இன்றைக்கி சாத்துக்குடி பழத்தில் ஃபீவர் இருந்தாங்கன்னா அந்த ஃபீவர் வைரஸை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த பழத்துக்கு ஹார்ட்டில் இருக்கக்கூடிய
கொழுப்பை வந்து நீக்கக்கூடிய பவர் இதில் இருக்குது. ப்ளஸ் கேன்சர் செல் அளிக்கக்கூடிய பவருக்கு இந்த அசைபெரி ஃப்ரூட்டில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால நாசாவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாமே விண்வெளிக்கு போயிட்டு அவங்க வேலை செய்கிறனால அங்கே வந்து மிதக்கிற தன்மை தான். அதனால் கிராவிடேஷன் தாக்கத்தினால ரேடியேஷன் தாக்கத்தினால அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் கேன்சர் வருது. அவங்களுக்கு வந்து நாசா வந்து ஒரு ஸ்பேஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்காங்க, AS10ன்னு சொல்லி. அதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த அசைபெரி. அதில் ஒரு 5 பழங்கள் தான் கலந்துருக்கும். இப்போ நம்ம கம்பெனி இந்த இண்டஸ் விவா அப்படின்ற கம்பெனி iPulse அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த அசைபெரின்ற ஒரு பழம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் ப்ளஸ் அடிஷ்னலாக 14 ஃப்ரூட்ஸ், டோட்டலாக 15 ஃப்ரூட்ஸ் உடைய பிளண்டட் ஜூஸ் தான் இந்த iPulse. இது வந்து நம்ம காலையில் ஒரு 30 ml, நைட் ஒரு 30 ml நம்ம எடுத்துக்கணும். இது வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் 26 ஹெல்த் டிஸார்டருக்கு இது வந்து அதாவது துணை உணவாக இது இருக்குது. இது வந்து மருந்து கிடையாது, இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட், துணை உணவு. ஆக்சுவலாக இது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலியமாகவே சரி பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இந்த iPulse 60 ml ஈக்குவல் டு 3.5 kgs ஆஃப் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ். இப்போ நம்ம 30 வயசுலேருந்து 100 வயசு வரையும் எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3.5 கிலோ ஆர்கானிக்கான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணாங்க. அது மாதிரி இந்த iPulse வந்து 60 ml iPulse வந்து 3.5 கிலோ ஆர்கானிக் ஃப்ரூட்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான பவர் அதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன நம்ம உடம்புல என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஹியூமன் பாடி, மனித உடம்பு வந்து செல்களால் உற்பத்தியானது. செல்லுக்குள்ளே தான் DNA இருக்கும். இந்த செல் வந்து எவ்ரி செகண்ட் புதுப்பிச்சுட்டே இருக்கும். பழைய செல்கள் அழிஞ்சிட்டு புது செல்கள் வந்து உற்பத்தி ஆகும். இப்போ கம்மி வயசில் இருக்கும்போது செல்களுடைய பிறப்பு அதிகமாக இருக்கும். வயசாக செல்களுடைய இறப்பு அதிகமாக இருக்கும், பிறப்பு கம்மியாக இருக்கும். அந்த இறப்பு அதிகமாக இருக்கிற டைமில் தான் அந்த பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான டிசீஸ் வந்து உள்ளே நுழையும். இதுதான் முக்கியமான நோய் உருவாகக்கூடிய முக்கியமான மூல காரணம். அதுதான் இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம போகிறோம்னா, ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா, இப்போ திடீர்னு ஒரு பர்சனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா கொழுப்பு, அதாவது LDL கொலஸ்ட்ரால், சாப்பிட்ற சாப்பாடு சரியாக செரிமானம் ஆகாமல் ஃபேட்டாக ஹார்ட்டில் போயிட்டு LDL கொலஸ்ட்ராலாக டெபாசிட் ஆகிடும். அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஞ்சியோகிராம், பைபாஸ் சர்ஜரி பண்ணி அதை வந்து கொழுப்பை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஆனால் சாப்பிட்ற சாப்பாடால் தான் அந்த கொழுப்பு வந்து டெபாசிட் ஆனது. ஸோ திருப்பி அவங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணாலும் அகைன் LDL கொலஸ்ட்ரால் திரும்பவும் போய் டெபாசிட் ஆகும், திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வரும். அதுதான் செகண்ட் அட்டாக், தேர்ட் அட்டாக்கில் உயிர் போகிறதுக்கு உண்டான கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்க. இந்த iPulse வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த உணவில் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை, LDL கொலஸ்ட்ரால் ஹார்ட்டில் தங்காத மாதிரி இது தடுக்குது. ப்ளஸ் நிறையா ஹெல்த் டிஸார்டர் இருக்குது. இப்போ லேடிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கவங்க, கேன்சர் பிரச்சனை இருக்கவங்க, இந்த குளுக்கோமா கண் ப்ராப்ளம் இருக்கவங்க, குடல் புண் இருக்கிறவங்க, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். கிட்டத்தட்ட 26 ஹெல்த் டிஸார்டருக்கு வந்து இது துணை உணவாக இதை நம்ம தரலாம். அடுத்து வந்து இன்றைக்கி வந்து நம்ம டயபெட்டிக்னால் இன்றைக்கி உலகத்தில் இந்தியா தான் டயபெட்டிக்குடைய கேபிட்டலே வந்து இந்தியா தான் உலகத்தில். டயபெட்டிக்னால அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த டயபெட்டிக் அப்படின்ற டிஸார்டர் வந்து இன்றைக்கி, அதாவது டிசீஸ் கிடையாது, அது டிஸார்டர். டயபெட்டிக் எதனால் வருது அப்படின்னா, இந்த iPulse நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து நோயை குணப்படுத்துறதோட நோய் உருவாகக்கூடிய மூல காரணத்தை குணப்படுது. இது வந்து என்ன, செல்களை ரீஜெனரேட் பண்ணுது, புது செல்களை உற்பத்தி செல்லுது, செல்களுடைய பிறப்பு அதிகரிக்கிறதுக்கு முக்கிய பங்காக இது வந்து பயன்படுது. இன்றைக்கி வந்து டயபெட்டிக்குடைய கேபிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டேன். இந்த டயபெட்டிக்னால் பாதிக்கப்பட்டவங்க அதிக நபர்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்த டயபெட்டிக் இன்றைக்கி தான் இருக்கா, இந்த குறைஞ்ச வருஷத்தில் தான் டயபெட்டிக்ன்றது உருவாயிருக்கான்னு பார்த்தா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி டயபெட்டிக் வந்து இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம டயபெட்டிக் வந்தது அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க வந்து டிசீஸ் அப்படின்ற நம்ம திணிக்கிறாங்க. டிசீஸ்ன்னு திணிச்சிட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா, அது லைஃப் லாங் நீங்கள் டேப்லெட் எடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. லைஃப் லாங் டேப்லெட் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ட்ரக் ஃபார்மில் தான் இருக்குது. அதை எடுத்தோம்னா நம்மளுக்கு லிவர், கிட்னி இதெல்லாம் பாதிக்கப்படும். கிட்னி ப்ராப்ளத்தினால தான் டயபெட்டிக் பேஷண்ட் இறந்து போகக்கூடிய கண்டிஷனில் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து 5-6 வருஷத்துக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம தீர்வு நம்ம காண்றோம். பட் ஆனால் அதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. ஹாஸ்பிட்டல் போனோம்னா இப்போ டயபெட்டிக் அப்படின்னாவே என்னென்னா, பிரான்கிரியாஸில் இன்சுலின் சுரக்கிறது விகிதம் குறைஞ்சது, அதாவது கணையத்தில் இன்சுலின் சுரக்கிற விகிதம் குறைஞ்சதுன்னா டயபெட்டிக் அப்படின்ற டிஸார்டர் உருவாகுது. அதுக்கு வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் நம்ம போகிறோம், சரியான தீர்வு இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அப்போல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, அப்போ ஆயுர்வேதம் தான். ஆயுர்வேதத்துடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சரக மகரிஷி. அந்த சரக சம்ஹிதா அப்படின்ற ஓலைச்சுவடி புக்கில் தான் அந்த காலத்தில் எல்லாமே வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரக சம்ஹிதா அப்படின்ற ஓலைச்சுவடி புக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, டயபெட்டிக்குடைய நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுமேகா அப்படின்ற டிஸார்டர் குணம் அடையணும் அப்படின்னா ஏகநாயக்கன் அப்படின்ற ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துடைய வேரை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா மதுமேகம் குணமடைன்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடி புக்கில் போட்டிருக்கு. இந்த விஷயம் வந்து கிளினிக்கல் ட்ரையல் ரெஜிஸ்ட்ரி, அதாவது CTRI, கிளினிக்கல் ட்ரையல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் USFDA, US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மின் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆயுர்வேதா, யோகா
நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, ஆயுஷ் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த ஏகநாயக்கன் மரத்துடைய வேர் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய வேருடைய சயின்டிஃபிக் நேம் வந்து செலேஷியா ரெட்டிகுலேட்டா, சால்சிட்டால்னு சொல்லுவாங்க. அந்த சால்சிட்டால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்க் எக்ஸ்ட்ராக்ட்டுக்கோசரம் வெல்வெட் பீன்ஸ் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியண்ட், அப்புறம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி காஃபி ஆட் பண்ணி காஃபியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, அதாவது டயபெட்டிக் உண்டு வரதுக்கு முக்கிய காரணம் கணையத்தில் இன்சுலின் சுரக்காதது தான். இந்த காஃபி நம்ம காலையில் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி, ஒரு பாக்ஸில் 50 சேச்சட்ஸ் இருக்கும். 25 டேஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த காஃபி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளட் ரிப்போர்ட் செக் பண்ணிட்டு நம்ம இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மந்த் வந்து டேப்லெட்டோடையே அவங்க எடுத்துக்க சொல்லுங்கள். செகண்ட், தேர்ட் மந்த்லேருந்து டயபெட்டிக் லெவல் செக் பண்ணிவிட்டு அவங்க டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கணையத்தில் இன்சுலின் நேச்சுரலாக சுரக்கிறதுக்கு, இன்சுலின் கணையத்தில் பீட்டா செல்களை புதுப்பிக்குது. ப்ளஸ் இது டயபெட்டிக் மட்டும் சரி பண்ணாமல் டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட எல்லா டிஸார்டரும், டயபெட்டிக்னால் வரக்கூடிய எல்லா டிஸார்டரையும் சரி பண்ணுது இது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டு நல்லா நார்மலாக, அதாவது நேச்சுரலாக அவங்க டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கு அளிக்குது இந்த காஃபி. ப்ளஸ் இருதய நோய் வராமல் தடுக்குது, மன அழுத்தத்தை குறைக்குது, மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்குது, மூளை நரம்பு சம்பந்த பக்கவாதம், வலிப்பு நோய்களுக்கு வரவிடாமல் தடுக்கிறது, லேடிஸ்க்கு மாதவிடாய் பிரச்சனையை நீக்குகிறது, பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை தடுக்குது, ப்ளஸ் கல்லீரல் பாதிப்பையும் இந்த காஃபி அப்படின்ற காஃபி வந்து நம்மளுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இதுவும் வந்து ஒரு துணை மருந்து தான். நார்மல் நம்ம டீ காஃபி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காஃபி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக டயபெட்டிக் வராமல் பாதுகாக்கலாம். ப்ளஸ் டயபெட்டிக் வந்தவங்களும் இந்த டயபெட்டிக்கில் கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ். இந்த சார்ஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம மொபைல் ஃபோனுக்கு நம்ம சார்ஜ் போடுறோம். நம்மளுக்கு சார்ஜ் போடுறோமான்னு பார்த்தோம்னா கிடையாது. இதில் முக்கியமான ஒரு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதாவது பாலரிஸ்டா அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சரி பண்ணுது. ப்ளஸ் அஸ்வகந்த ரிஸ்ட்ரா அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் இருதய நோய் வராமல் தடுக்குது, இல்லற வாழ்வின் இனிமையை கூட்டுது, ஞாபக சக்தியை அதிகரிக்குது, வலிப்பு நோய் மிக சிறந்த துணை உணவாக பயன்படுகிறது, ப்ளஸ் மன வளர்ச்சி குறைபாட்டை போக்குகிறது. 3வது இன்க்ரீடியன்ட் வந்து பத்ரங்க சவா, பெண்களுக்கு மிகச்சிறந்த ட்ரிங்க்கு, மாதவிடாய் கோளாறுகளை சீர்படுத்துகிறது, வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளை தீர்வாக அமைகிறது, மாதவிடாய் காலங்களில் அதிக வலியினை தடுக்கிறது, குழந்தையின்மைக்கு தீர்வாக அமைகிறது. திராட்சசவா வாதா பித்தா சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறந்த துணை உணவாக பயன்படுகிறது, மூலம், பௌத்திரம் மற்றும் இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தீர்வாக அமைகிறது, இருதயத்திற்கான மிகச்சிறந்த ட்ரிங்க்கு, அஜீரண கோளாறுகளை தீர்வாக அமைகிறது. இத்தனை பெனிஃபிட் இது முக்கியமான 4 இன்க்ரீடியண்ட்டு. ப்ளஸ் அடிஷ்னலாக 76 டோட்டலாக 80 வகையான ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த சார்ஜில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது 100% நோ கஃபைன், நோ சுகர். இது யார் வேணாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்லிம். இன்றைக்கி வந்து டயபெட்டிக்குடைய கேபிட்டல் வந்து இந்தியான்னு சொல்லிட்டேன். அதிகமாக குண்டாக இருக்கக்கூடியவங்க எந்த நாட்டில் இருக்காங்கன்னா USA. இப்போ இந்த வெயிட் போடுறதுக்கு முக்கிய மூல காரணம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு சரியாக செரிமானம் ஆகாமல் உடம்புலே தங்கி நாள்பட்ட கழிவாக மாறி அது வந்து கெட்ட கொழுப்பு டெபாசிட் ஆகி தான் வெயிட் போடுறதுக்கு முக்கிய காரணம். வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக டிசீஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ணிவிடும். அந்தளவுக்கு அவங்க ஈஸியாக டிசீஸை வெல்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த வெயிட் போடுறவங்க ரொம்ப டேஞ்சரான ஒரு ஹெல்த் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். அதுக்கோசரமே இந்த ஸ்லிம் அப்படின்ற ஒரு சாக்லேட்டிக் பார் வந்து இண்டஸ்விவான்ற கம்பெனி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த காலத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியம் ராணி மாதிரி சாப்பிடணும், நைட்டு டின்னரு சாப்பிடல பிச்சைக்காரங்க மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பிச்சைக்காரங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. மேக்ஸிமம் டின்னரை ஸ்கிப் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 6 o'clock மேலே ஹெவி ஃபுட் நம்ம எடுத்துக்கவே கூடாது. இந்த ஸ்லிம் என்ன பண்ணுறோன்னா, நைட்டு டின்னரை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நைட்டு 8 to 8:30 வந்து நீங்கள் மெதுவாக சிவிங் பண்ணி உமிழ் நீரோட கலந்து நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா மந்த்லி 5 to 10 kgs நீங்கள் குறைக்கலாம். நல்லா ஹெவியாக நீங்கள் ப்ளஸ் அடிஷ்னலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா 10 kgs வரையுமே நீங்கள் இதை குறைக்கலாம். இந்த ஸ்லிம்மில் என்னென்னா, இது வந்து FB3 US பேட்டன்ட் காம்போசிஷன் இருக்குது இதில். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து நேச்சுரலாகவே உங்கள் வெயிட் லாஸை குறைக்கிறதுக்கு முக்கிய பங்கு அளிக்குது. FB3 US பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஹெல்த்தியாக வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு அளிக்குது. ப்ளஸ் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாகவே இதில் இருக்கக்கூடிய பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு உதவுது. இதில் இருக்கக்கூடிய சாய் அண்ட் வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணியிருக்காங்க இதில். இது என்னன்னா, நம்ம மீல் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு உதவுது. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், இது எக்ஸ்ட்ரா எனர்ஜி ரிசர்வ்ஸ் இன் மசில்ஸ் அண்ட் சப்போர்ட் நேச்சுரல் வெயிட் லாஸ் சாய் அண்ட் வே ப்ரோட்டீனால்.
இது வந்து ரிச்னஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபைபர்ஸ் அண்ட் ஓட்ஸ் இருக்கிறனால என்ன பண்ணுதுன்னா எஃபெக்டிவாக பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு உதவுது. அண்டு டம்மி ஃபேட் வந்து ரெடியூஸ் பண்ணுது, டம்மி ஃப்ளாட் அக்யூமுலேஷனை ரெடியூஸ் பண்ணுது. ப்ளஸ் இம்ப்ரூவ்ஸ் லிப்பிட் மெட்டபாலிசம். செசமின் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பேட் கொலஸ்ட்ராலை பர்ன் பண்ணுது. இந்தியன் ஜின்சிங் அண்டு மிக்னோ எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தோம்னா வெயிட் ரிடக்ஷன் ப்ராசஸை அளிக்குது. மல்டிவிட்டமின்ஸ், மல்டிமினரல்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ஃபார் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியும் இது அளிக்குது. ப்ளஸ் இதில் வந்து சலேஷியா ரெட்டிகுலேட்டான்ற இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த ஐஸ்லீம் வந்து நைட்டு டின்னரை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 ஃப்ளேவரில் டெய்லி ஒரு ஃப்ளேவரில் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கலாம். இது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐக்ளோ. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லேடிஸ் மேக்ஸிமம் அவங்க பியூட்டியில் வந்து அதிக கான்ஷியஸில் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூட்டி பார்லரில் போய் அவங்களுடைய பியூட்டி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க பியூட்டி பார்லர் வந்து வெளியே வந்துட்டு திருப்பியும் ஃபேஸ் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பியூட்டி வந்து போயிடும். இந்த ஐக்ளோ வந்து இன்னர்லேயே உங்களுக்கு பியூட்டியை தரக்கூடிய பவர் இருக்குது. இதில் முக்கியமாக குங்குமம் பூ ஆட் பண்ணியிருக்காங்க, சாமந்தி பூ ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் சாஃப்ரான், நேச்சுரல் பிளான்ட் கொலேஜன் ஆட் பண்ணியிருக்காங்க, கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், கோஜிக் ஆசிட், லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், லுட்டீனியம் எக்ஸ்ட்ராக்ட், நேச்சுரல் CO-Q10 இதெல்லாமே இதனுடைய இன்க்ரீடியன்ஸ். இது வந்து என்ன பண்ணுதுன்னா தோலுக்கு மினுமினுப்பை அளிக்கிறது, வயதான தோற்றத்தை தடுக்கிறது, முகச்சுருக்கத்தை போக்குகிறது, தோலுக்கு ஈரப்பதத்தை அளிக்கிறது, முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை போக்குகிறது, கதிர்வீச்சில் இருந்து தோலினை பாதுகாக்கிறது, தோல் சேதப்படாமல் காக்கிறது, தோலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது, கல்லீரலை சுத்தப்படுத்துகிறது, முகத்தில் உள்ள கரைகளை போக்குகிறது, இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. அதிக மனம் வீசும் இந்த குங்குமப்பூ உலகிலேயே மிக விலை உயர்ந்த நறுமணப் பொருளாக பயன்படுது. அதுதான் இந்த முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். இதில் இந்த ஐக்ளோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளட் ப்யூரிஃபையும் பண்ணுது, லிவர் டிடாக்சிவேஷன் அந்த ஒர்க்கையும் பண்ணுது. இந்த 5 ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 5 ப்ராடக்ட்ஸும் நம்ம ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பயன்படும். நம்ம ஃபேமிலிக்கு நம்ம இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து பயன்படும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம பெனிஃபிட் ஆகிறதும் இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் ரெக்கமெண்டேஷன் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மக்கிட்ட வந்து எந்த பைக் வாங்குறதுன்னு கேட்பாங்க. நம்ம தான் சொல்லுவோம் ஹோண்டாவில் இந்த மாதிரி பிராண்டில் நல்லா இருக்குன்னு சொல்லி, அவங்க அதை பார்த்து தான் வாங்குவாங்க. ஸோ ரெக்கமெண்டேஷன் மெத்தடில் தான் நிறைய ரிசல்ட்ஸ் வருது. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க என்ன தான் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம பெனிஃபிட் ஆகி நம்ம சொன்னோம்னா ஈஸியாக அவங்க அந்த இதை டெசிஷன் மேக்கிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஹெல்த் கான்ஷியஸு. நம்ம இன்றைக்கி ஹெல்த்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம். இப்போ நம்ம இந்த ஐபல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10 பாட்டில்ஸ் ஆஃப் ஐபல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 10 இயர்ஸ் பேக் உங்கள் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபீல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். இப்போ நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டேன், ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ராடக்ட்ஸ் மூலிமா நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இண்டஸ்ட்ரிவா அப்படின்ற கம்பெனி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த இண்டஸ்ட்ரியில் வரப்போகுது அப்படின்னா டேப் இன்டு தி நெக்ஸ்ட் $1 trillion இண்டஸ்ட்ரி ஹெல்த் அண்ட் வெல்னஸ். இவர் வந்து பால் ஜேன் ஃபில்சர். இவர் வந்து என்ன சொல்ல, இவர் வந்து பெரிய பெரிய கண்ட்ரீஸுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர். இவர் என்ன சொல்கிறாருன்னா எவ்ரி 10 இயர்ஸ்க்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்றத இவர் கணிக்கக்கூடிய ஒரு பர்சன். அதாவது இவர் சொன்ன விஷயம் என்னென்னா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் போகும்னு சொன்னார், அதுவும் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆட்டோமொபைல், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டார் பெரிய லெவலில் போகும்னு சொன்னார். ரியல் எஸ்டேட் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு துறை வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அந்த ஒரு துறையில் தான் நம்ம வரப்போகிறோம். த இந்தியன் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ப்ரொஜெக்டட் டு டச் 1,50,000 crore பை ஃபினான்ஷியல் இயர் 2020 ஃபினான்ஷியல் இயரில் 1,50,000 கோடி ரூபா அளவுக்கு டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி இந்தியாவில். இது ரிப்போர்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் 10th December 2016 இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம வரப்போகிறோம், நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து ராபர்ட் கியோசகி. இவர் இன்றைக்கி உலகத்தில் அதிகப்படியான சேலாக இருக்கக்கூடிய புக்கு ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புக்குடைய ஆத்தர் இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் நேர்மையாக பணம் சம்பாதிக்கிற மக்கள் 4 வகை மக்கள்: எம்ப்ளாய், செல்ஃப் எம்ப்ளாய், பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸ். யாரெல்லாம் எம்ப்ளாயின்னு சொன்னால் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறவங்க எம்ப்ளாய்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்னா சுய தொழில் செய்கிறவங்க செல்ஃப் எம்ப்ளாய், பிஸ்னஸ்னா டிவிஎஸ், டைட்டன், ரிலையன்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் பீப்புள்ஸ், இன்வெஸ்டர்ஸ்னால் முதலீட்டாளர்கள். நம்ம பணத்துக்காக வேலை செய்கிறோம், அவங்க பணம் வந்து அவங்களுக்காக வேலை செய்யும். இப்போ லெஃப்ட் குவாட்ரண்ட் ரைட்டு குவாட்ரண்ட் தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம தனிநபர் உள்ள இண்டிவிஜுவல்
இண்டிவிஜுவல் எஃபர்ட். நம்ம தனியாக போய் வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு வருமானம். ஆனால் ரைட் சைடில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு டீம் வந்து சிஸ்டம் அவங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் குரூப் வேணு ஸ்ரீனிவாசன் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து டெய்லி போய் கம்பெனி முன்னாடி நின்று எம்ப்ளாயிஸ் எல்லாம் கரெக்டாக வராங்களான்னு பார்க்க மாட்டார். அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் மட்டும்தான் அவர் வருவார். அப்போ வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீம் வந்து அவங்களுக்காக வேலை செய்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நம்ம 10 மணி நேரம் வேலை செய்கிறோம், 10 மணி நேரத்துக்கான சம்பளம், ஃபைனைட் இன்கம். அவங்களுக்கு இன்ஃபைனைட் இன்கம், அவங்களுக்கு அளவில்லாத பணம். நம்ம ஆக்டிவ் ப்ரெசன்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு 10 நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு சம்பளம் வராது. அவங்களுக்கு பேசிவ், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் சரி, சரியில்லைனாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 95% மக்கள் லெஃப்ட் சைடில் தான் இருக்காங்க, 5% மக்கள் தான் ரைட் சைடில் இருக்காங்க. ஆனால் 95% மக்கள்கிட்ட வெறும் 5% பணம் தான் இருக்குது. ஆனால் 5% மக்கள்கிட்ட 95% பணம் இருக்குது. அது ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இப்போ ஒரு எம்ப்ளாய், டிவிஎஸ் எம்ப்ளாய் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 10 மணி நேரத்துக்கான சம்பளம், அந்த உழைப்பு யாருக்காக போகுதுன்னா டிவிஎஸ் உடைய ஓனருக்காக போகுது. இப்போ அந்த டிவிஎஸ் கம்பெனியில் 1000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 1000 பேர் சேர்ந்து 10 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா 10,000 மணி நேரம் டிவிஎஸ் குரூப் ஓனர் வேணு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்காக போகுது. ஸோ அவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால அவருக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம 10 மணி நேரம் வேலை செய்கிறோம், 10 மணி நேரத்துக்கான சம்பளம். அவர் 10,000 மணி நேரம் அவருக்கு ஹவர்ஸ் கிடைக்குது, அந்த 10,000 மணி நேரத்துக்கான இன்கம் அவருக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவிலையும் சரி வேர்ல்ட்லேயும் சரி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டுமே தான் கிடைக்கும். ஈவன் பில்கேட்ஸுமே என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய டோட்டல் சொத்து அழிஞ்சி டோட்டலாக அவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உலக பணக்கார பட்டியல் டாப் 10ல் இருக்கார் அவர். டோட்டல் சொத்து அவர் அழிஞ்சி அந்த அடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றத பில்கேட் சொல்கிறாரு. ஸோ அந்த பிஸ்னஸ் கான்செப்ட் தான் மூலியமாக மட்டும்தான் இந்த லெஃப்ட் குவாட்ரண்ட்லேருந்து ரைட் குவாட்ரண்ட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். இந்த வண்டர்ஃபுல்லான பிஸ்னஸ் கான்செப்ட் நம்மளுக்கு இந்தியாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனி, இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தோம்னா இண்டஸ்விவா. அந்த கம்பெனி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 2014 ஆரம்பிச்சிருக்காங்க, பெங்களூரில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இதனுடைய பேரண்ட் கம்பெனி வந்து பார்த்தோம்னா பயோ ஆக்டிவ்ஸ் ஜப்பான். இண்டஸ்விவா கம்பெனி பற்றி பார்த்தோம்னா விவா டவர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. 26 கோடி ரூபாய்க்கு மதிப்பில் சொந்தமாக பில்டிங் கட்டியிருக்காங்க. என்லிஸ்டட் இன் லிஸ்ட் ஆஃப் டைரக்ட் செல்லிங் என்டிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸில் வருது நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. அதில் வந்து நம்மளுடைய இண்டஸ்விவா வந்து என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெகக்னைஸ்டு பை எம்எஸ்எம்இ. இந்தியாவுடைய சிறந்த கம்பெனி அவார்டு 2017க்கான அவார்டு வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் லைசன்ஸ்டு கம்யூனிட்டி காமர்ஸ் கம்பெனி இன் இந்தியா. முதல் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கவர்மெண்ட் லைசன்ஸ் கம்பெனி தான் நம்ம இண்டஸ்விவா கம்பெனி. நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே சொந்த தயாரிப்பு, எல்லாத்துக்கும் ஓன் மேனுஃபேக்சரிங். நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய வெப்சைட் எல்லாமே வந்து ஜெர்மன் டெக்னாலஜி எஸ்ஏபி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம மெம்பர் ஆஃப் ஃபிக்கி. நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்ஸலன்சி அவார்டு 2014க்கான அவார்டு 2016க்கான அவார்டு வாங்கியிருக்காங்க. 4000க்கும் மேலே டைரக்ட் செல்லர்ஸ், நம்ம இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெளிநாடுகளில் உள்ள ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. யூகே, யூரோப், சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய பேரண்ட் கம்பெனி பயோ ஆக்டிவ்ஸ் ஜப்பானை பற்றி பார்ப்போம். லீடிங் நியூட்ராசிட்டிக்கல் கம்பெனி இன் ஜப்பான். நேச்சுரலான ஃபுட் சப்ளிமெண்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனி தான் பயோ ஆக்டிவ்ஸ், ஜப்பானில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம ஒரு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம டேப்லெட் எடுத்துக்கிறோம். பட் அந்த வெளிநாடுகளில் ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாமே ஹெல்த் கான்ஷியஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ். நம்ம இங்கே யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வெளிநாடுகளில் பேன் பண்ணுது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேப்லெட்டுக்கு பதிலாக நேச்சுரலான ஃபுட் சப்ளிமெண்ட், அந்த டிசீஸ்க்கான தீர்வு நேச்சுரலாக எப்படி பண்ணுறதுன்றதை நேச்சுரல் ஃபுட் சப்ளிமெண்ட் எடுத்துவாங்க. அந்த மாதிரி நியூட்ராசிட்டிக்கல் கம்பெனி இன் ஜப்பான். கிளைண்ட்ஸ் இன்க்ளூட் இவங்க வந்து டாப் 500 கம்பெனிஸுக்கு தான் ப்ராடக்ட்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க. இது வந்து 2006 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. நம்ம இந்தியன் பர்சன் மூலிமா ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி கிடையாது. ஜப்பான் பர்சன் மூலிமா ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி கிடையாது. இந்தியன் பர்சனால் 2006 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. மெயின்டைன்ஸ் வேர்ல்டு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் R&D. உலகத்தரம் வாய்ந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வச்சுருக்காங்க. மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் 500 மெட்ரிக் டன்ஸ் மந்த்லி இன் இந்தியா. 500 மெட்ரிக் டன் அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்தியாவில் இவங்களுக்கு இருக்குது. நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஓன் பேட்டன்டட்ஸ் அண்ட் பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. கல்டிவேஷன் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ், அதாவது நம்ம மெடிசினல் பிளான்ஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க இவங்க இந்தியாவில். இப்போ இந்த மஞ்சள், இந்த மிளகு, இந்த மாதிரி மெடிசினல் பிளான்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து 1 ஏக்கரா நம்ம கல்டிவேஷன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். 22,000 ஏக்கர் வந்து சொந்தமாக இவங்க வந்து கல்டிவேஷன் பண்ணுறாங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இங்கே இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஜப்பானில் மட்டும் கிடையாது, யூஎஸ், பிரேசில், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி 14 கண்ட்ரீஸில் இவங்க பிஸ்னஸ் இருக்குது பயோ ஆக்டிவ்ஸ் ஜப்பானுடைய.
பிஸ்னஸ். நம்மளுடைய பிஸ்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். நம்ம எல்லாமே இன்றைக்கி விர்ச்சுவல் ஆஃபீஸ் தான். நம்ம ஆஃபீஸுக்கு போய் அட்டென்ட் பண்ணி தான் இதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கணுன்றதில்ல. நம்ம ஈஸியாக எங்கே இருந்தாலும் மொபைல் ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 டைமென்ஷனல் சப்போர்ட் கிடைக்குது. இந்த பிஸ்னஸ் யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ப்ளஸ் வைப்ரண்ட் விவான்ற ட்ரைனிங் ஆர்கனைசேஷனுடைய சப்போர்ட் கிடைக்கும். இண்டஸ் விவாவுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஃபெயிலியர் இன் இண்டஸ் விவா பிஸ்னஸ், வைப்ரண்ட் விவா அப்படின்ற ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் நீங்கள் ஃபெயிலியர் ஆகாமல் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முக்கிய பங்களிக்குது. எல்லா ட்ரைனிங்கும் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, எப்படி வழி நடத்திட்டு போகிறது, எப்படி நம்ம மென்டரிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாமே இந்த வைப்ரண்ட் விவான்ற ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரே வகையான வருமானம் தான் கிடைக்கும். இதில் 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. காம்பன்சேஷன் பிளான் வந்து 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம். இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம மற்றவங்களுக்கு ரீச் பண்ணுறது மூலியமாக, ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலிமா 9 வகையான வருமானம் வருது. முதல் வகையான வருமானம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த நீங்கள் பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நான் 5 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் தேவைப்படுதோ முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் போது எனி 8 ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அதனுடைய 8 ப்ராடக்ட்டுடைய எம்ஆர்பி காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,780 ரூபா. அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் என்னன்னா 20,780 ரூபா. உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து 4,000 ரூபா கிடைக்கும். ஸோ இதனுடைய பாயிண்ட் வேல்யூ, ஒரு ப்ராடக்ட்டுடைய பாயிண்ட் வேல்யூ வந்து 25 பாயிண்ட் வேல்யூ. அப்போ 8 ப்ராடக்ட்டுடைய பாயிண்ட் வேல்யூ 200 பாயிண்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டுடைய காஸ்ட் வந்து 3,100 ருபீஸ். அந்த 100 ருபீஸ் கொரியர் சார்ஜ். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து சேஃபாக உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகிடும். அதுக்கு 100 ருபீஸ் நம்ம பே பண்ணி ஆகணும் ஒரு ப்ராடக்ட்டுக்கும். மீதி 2,500 உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸு, 3,000 ருபீஸ் எம்ஆர்பி ப்ரைஸ். அதில் 500 ருபீஸ் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது ஒரு ப்ராடக்ட் மேலே. ஸோ 8 ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 4,000 ருபீஸ் ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 20,000க்கு உங்களுக்கு 4,000 பெனிஃபிட் இருக்குது. ஸோ 20% உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட். இப்போது நீங்கள் அதிகப்படியாக உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியில் இந்த பர்டிகுலர் மந்தில் ஒரு இந்த இந்தியா லெவலில் இந்த கேலண்டர் மந்த்தில் வந்து அதிகப்படியான ரீட்டைல் உங்கள் பிஸ்னஸ் ஐடியிலேருந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளேஸ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,000 கம்பெனி கொடுக்குறாங்க டாப் ரீட்டைலர் போனஸாக. செகண்ட் ப்ரைஸ் டச் பண்ணிங்கன்னா 25,000 உங்களுக்கு தராங்க. இப்போ இதில் வந்து 3 கன்சாலிடேஷன் ப்ரைஸ் இருக்குது. இதில் தேர்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 8 ப்ராடக்ட்ஸில் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதில் 4 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸை இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது நீங்கள் 4 ப்ராடக்ட்ஸை ரீட்டைல் பண்ணிட்டீங்க, சேல் பண்ணிட்டீங்க. அதனுடைய காஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் திருப்பியும் கலெக்ட் பண்ணிட்டீங்க. அந்த 4 ப்ராடக்ட்டுடைய ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து 2,000 ருபீஸ். அதை நீங்கள் வச்சுக்கிறீங்க. அகைன் நீங்கள் 10,000 ருபீஸில் திருப்பி ரீஆர்டர் போடுறீங்க. ரீஆர்டர் பண்ணும்போது நீங்கள் இன்னொரு 100 பிவி ஆகுது. 8 ப்ராடக்ட்ஸ் 200 பாயிண்ட் வேல்யூனா 4 ப்ராடக்ட்ஸ் வந்து 100 பாயிண்ட் வேல்யூ. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அந்த மந்தில் 200 பாயிண்ட் வேல்யூவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அடிஷ்னலாக ஒரு 100 பாயிண்ட் வேல்யூ, டோட்டலாக 300 பாயிண்ட் வேல்யூ இந்த கேலண்டர் மந்தில் உங்கள் ஐடியில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ப்ரைஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ப்ராடக்ட் கம்பெனி ஃப்ரீயாக தராங்க அந்த ப்ரைஸ் அச்சீவ் பண்ணதுனால. செகண்ட் ப்ரைஸ் வந்து 600 பாயிண்ட் வேல்யூ. ஃபஸ்ட்டு மந்த் 200 பாயிண்ட், ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் 200 பாயிண்ட் வேல்யூ நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 8 ப்ராடக்ட்டு அதை நீங்கள் ரீட்டைல் பண்ணிட்டீங்க. அகைன் செகண்ட் வீக்கில் 200 பாயிண்ட் வேல்யூ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. தேர்ட் வீக்கில் 100 பாயிண்ட் வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. ஃபோர்த் வீக்கில் 100 பாயிண்ட் வேல்யூ. டோட்டலாக 600 பாயிண்ட் வேல்யூ நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அந்த பர்டிகுலர் கேலண்டர் மந்தில். அப்போ நீங்கள் செகண்ட் ப்ரைஸ் டச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 2 ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கம்பெனி வந்து கன்சாலிடேஷன் ப்ரைஸாக தராங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 40 ப்ராடக்ட்ஸ் டோட்டலாக அந்த பர்டிகுலர் மந்தில் உங்கள் பிஸ்னஸ் ஐடியில் இருந்து நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு ரீட்டைல் பண்ணியிருந்தீங்கன்னா 4 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கம்பெனி ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது டாப் ரீட்டைலர் போனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தேர்ட் ப்ரைஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட்டு 300 பாயிண்ட் வேல்யூ. டோட்டலாக 8 ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் 12 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ரீட்டைல் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டு 500 ருபீஸ் ரீட்டைல் ப்ராஃபிட். அப்போ 12 ப்ராடக்ட்ஸுக்கு ரீட்டைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 ருபீஸ் ரீட்டைல் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ப்ளஸ் ஒரு ப்ரைஸ் வேல்யூ, இந்த தேர்ட் ப்ரைஸுக்கு உங்களுக்கு 3,000 ருபீஸ் ஒரு ப்ரைஸ் வேல்யூ கிடைக்கும். அதையும் ரீட்டைல் பண்ணிடுறீங்க. டியூவல் டீம் போனஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு 1,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ப்ளஸ் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 10,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு 8 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் போட்டு அகைன் 4 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டு அதையே நீங்கள் மந்த்லி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 10,000 ருபீஸ் மந்த்லி இன்கமாக உங்களுக்கு இருக்கும். இது மூலியம் ஏதாவது இண்டஸ் வியூவால் வந்து 2 விதமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். முதல் வகையான வருமானம் வந்து தான் இது. நீங்கள் யாரையும் நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாமலே நீங்கள் பர்சனல் டர்ன் ஓவர் மூலியமாகவே ஏர்ன் பண்ணலாம். இப்போ பிஸ்னஸ் இன்வெஸ்டர் சைடு வரணும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து உங்களுடைய டீமில் வந்து ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது உங்களுக்கு கீழே ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா நீங்கள் அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்டர் சைடு வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அந்த வாய்ப்பு தர அது வந்து இரண்டாவது வகையான வருமானம். அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.
இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த இண்டஸ்ட்ரி நான் சொன்னேன் இல்லைங்களா, பில்கேட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டெல்லி யூனிவர்சிட்டியில் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிலபஸாக அவங்க படிச்சுட்ருக்காங்க இந்த ஒரு இண்டஸ்ட்ரி, கம்யூனிட்டி காமர்ஸ் அப்படின்ற இண்டஸ்ட்ரி. ப்ளஸ் இந்த பிஸ்னஸ் பிளான் நான் சொல்கிறேன். அதை நான் இந்த ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கீழே யூ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் ஒரு சீடு வந்து நீங்கள் 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 பூமியில் நீங்கள் நடுறீங்க. அது வந்து மரமாக முளைச்சி அது மணியாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் டெவலப் ஆகி கொட்டும். அதுதான் இது ட்ரீ ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8 ப்ராடக்ட்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஏ அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இந்த 8 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணி இது உங்களுடைய ஃபேமிலி எல்லோரும் அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களுக்கு ரீட்டைல் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ரீட்டைல் பண்ணியிருக்கீங்க. அப்படி ரீட்டைல் பண்ணி நீங்கள் 8 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு ஆகிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சி உங்களுடைய ஃப்ரெண்ட், அதாவது நீங்கள் கொடுத்த அந்த ப்ராடக்ட் கொடுத்தவங்க, ஓகே எனக்கும் இந்த இது பிடிச்சிருக்கு, நானும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிளான் நீங்கள் கொடுத்து அவங்க லைக் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 200 PVயில் அவங்களும் 8 ப்ராடக்ட்ஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு பிஸ்னஸ் ஓப்பனிங், உங்களுடைய பிஸ்னஸ் ஐடி ஓப்பன் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் ஓப்பனிங் போனஸ் ₹1000 கிடைக்கும். அகைன் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பி அப்படின்ற ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ₹1000 கிடைக்கும். ஒன் டைம் போனஸ், பிஸ்னஸ் ஓப்பனிங் போனஸ். மொத்தமாக நீங்கள் ₹2000 ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. பாருங்கள், இங்கே ரெண்டாவதுல பிஸ்னஸ் ஓப்பனிங் போனஸ் 2000, 8 ப்ராடக்டோடைய ரீட்டைல் ப்ராஃபிட் ₹4000. இந்த ஸ்டார் ரிவார்டு, இந்த 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 கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து 1+1 வீக்குக்குள்ளே நீங்கள் 2 பேர் அறிமுகப்படுத்துகிறீங்க, 2 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களும் 8 ப்ராடக்ட்ஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது நீங்கள் பண்ண வேலையை அவங்களும் ஏ அண்ட் பியும் ஃபாலோ பண்ணுறாங்க. CDEF 4 பேர் வராங்க. அப்போ அது உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த 1+1 வீக்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா ₹3000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ப்ளஸ் டியூவல் டீம் போனஸ். இப்போ நீங்கள் ஏபிக்கு உங்களுக்கு கம்பெனி பிஸ்னஸ் ஓப்பனிங் போனஸ் 2000 தராங்க. டியூவல் டீம் போனஸ் அவங்க 2 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 400 பாயிண்ட் வேல்யூ லெஃப்ட்லையும் 400 பாயிண்ட் வேல்யூ ரைட்லையும் உங்களுக்கு சேல் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட அப்போ 8 ப்ராடக்ட்ஸ் 200 பாயிண்ட் வேல்யூனா 16 ப்ராடக்ட்ஸ் லெஃப்ட்லையும் நியூவாக சேல் நடந்திருக்கு, 16 ப்ராடக்ட்ஸ் ரைட்லையும் நியூவாக சேல் நடந்திருக்கு. அப்போ 1 ப்ராடக்ட் லெஃப்ட்டில் 1 ப்ராடக்ட் ரைட்டில் ₹250 உங்களுக்கு கிடைக்கும். 16 ப்ராடக்ட் லெஃப்ட்டில் 16 ப்ராடக்ட் ரைட்டில் சேல் நடந்துச்சுன்னா ₹4000 உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் 100 பாயிண்ட் வேல்யூ லெஃப்ட்டில் 100 பாயிண்ட் வேல்யூ ரைட்டில் உங்களுக்கு ₹1000 கிடைக்கும். அப்போ 400 பாயிண்ட் வேல்யூ லெஃப்ட்டு 400 பாயிண்ட் வேல்யூ ரைட்டுக்கு 4000. டோட்டல் இன்கம் ₹13,000. இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபார்ம் ஆகிருந்ததுனாவே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. அடுத்து டியூவல் டீம் போனஸ். இப்போ இங்கே 300 பாயிண்ட் வேல்யூ லெஃப்ட்டில் 300 பாயிண்ட் வேல்யூ ரைட்டில் 600 பாயிண்ட் வேல்யூ லெஃப்ட்டில் 600 பாயிண்ட் வேல்யூ ரைட்டில் நீங்கள் வந்திருக்கும் போது நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, குரூப் வால்யூமாக அது கால்குலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் டீம் எல்லாருமே மாதம் 8 ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ரீட்டைல் பண்ணுறீங்க. ரெகுலராக நீங்கள் 8 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் ஐடியிலேருந்து. அப்படின்னா நீங்கள் டீமே டெவலப் ஆகலனாலும் பரவாயில்ல, 600 பாயிண்ட் வேல்யூ குரூப் வால்யூம் லெஃப்ட்டில் 600 குரூப் வால்யூம் ரைட்டில் கால்குலேட் ஆகும். அதுக்கு ₹6000 நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. குரூப் இன்னும் அது அதிகரிக்கும் போது 1000 குரூப் வால்யூம் லெஃப்ட்டில் 1000 குரூப் வால்யூம் ரைட்டில் சேல் நடக்கும்போது உங்களுக்கு ₹10,000 ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. 2000 குரூப் வால்யூம் லெஃப்ட், 2000 குரூப் வால்யூம் ரைட்டுக்கு 20,000. இதில் கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷன் இருக்குது. எல்லா வாரமும் ஒரே மாதிரி சேல் நடந்துட்டு போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு வாரம் இந்த பக்கம் ஒரு 10 ஐபல்ஸ் சேல் ஆகும், இந்த பக்கம் 12 ஐபல்ஸ் சேல் ஆகும். அந்த 2வும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதும் கேரி ஃபார்வர்ட் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2000 குரூப் வால்யூம் லெஃப்ட்டு 2200 குரூப் வால்யூம் ரைட்டில் நடக்குது. இந்த 200 பாயிண்ட் வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்கும். மினிமமாக இருக்கக்கூடிய வால்யூம் கால்குலேட் ஆகி உங்களுக்கு 2000 குரூப் வால்யூம் லெஃப்ட், அதாவது அது வந்து 2000 பேர் மேட்சிங் ஆகிட்டு 20,000 பே ஆகிடும். இப்போ 2500 லெஃப்ட்லையும் 2000 ரைட்லேயும் இருக்குது. அந்த 200 ஆட் பண்ணி 2200க்கு உங்களுக்கு 22,000 இன்கம் வந்துடும். வீக்லி இன்கம் இது எல்லாமே. அடுத்து 3000 லெஃப்ட்லையும் 4000 ரைட்டில் இருக்குது. இந்த 300 2500 இருந்து கேரி ஃபார்வர்டான 300 கேரி ஃபார்வர்டை ஆட் பண்ணி 33,000 உங்களுக்கு கிடைக்கும் இன்கம். ப்ளஸ் வந்து இது கேப்பிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டியூவல் டீம் போனஸ் கேப்பிங். இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20% ஒரு 5th 6th லெவலில், அதாவது 1% 2 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்க பிஸ்னஸ் லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா டீம் ஸ்ட்ரென்த் 4 ஆகுது. 4 8 ஆகும். 8 வந்து 16, அதுக்கப்புறம் 32, 16, அப்புறம் வந்து 32. 5th லெவலில் ஃபார் எக்ஸாம்பிள் 20 மெம்பர்ஸ் 200 பாயிண்ட் வேல்யூவில் லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஸோ அந்த டைமில் உங்களுக்கு 4000 குரூப் வால்யூம் நடக்குது, ரைட்டில் 4000 குரூப் வால்யூம் நடக்குது. அந்த டைமில் உங்களுக்கு பைனரி இன்கம் வந்து பார்த்தோம்னா 40,000 கிடைக்கும். அடுத்த லெவலில் 15% 200 பாயிண்ட் வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 10,000 குரூப் வால்யூம் லெஃப்ட்லேயும் 10,000 குரூப் வால்யூம் ரைட்லேயும் சேல் நடக்குது. அதுக்கு உங்களுக்கு 1 lakh rupees இன்கம் கிடைக்கும். 125% லெஃப்ட்டில் 125% ரைட்டில் 200 பாயிண்ட் வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 25,000 மேட்சிங் நடக்குது, உங்களுக்கு 2,50,000. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 40,000 குரூப் வால்யூம் லெஃப்ட்டு, 40,000 குரூப் வால்யூம் ரைட்டு, 200% 200 PVயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு 4,000 குரூப் வால்யூம் லெஃப்ட்டு, 4,000 குரூப் வால்யூம் ரைட்டுக்கு 40,000 வரணும்னா 40,000 குரூப் வால்யூம் லெஃப்ட்டு 40,000 குரூப் வால்யூம் ரைட்டுக்கு 4 lakhs வரணும். பட் ஆனால் அந்த இன்கம் உங்களுக்கு வராது. இதில் ஒரு கேப்பிங் லிமிட் இருக்குது. 2,50,000 தான் மேக்ஸிமமாக வீக்லி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ மந்த்லி 10 lakh rupees ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இண்டஸ்ட்ரியாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து 2014 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. அதாவது குரோர்பதிஸ், நிறையா குரோர்பதி, அதாவது ஒரு கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க, ஓனர் இருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் குரோர்பதி ஆக மாட்டாங்க. ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2014 ஆரம்பித்த கம்பெனி இத்தனை பேருக்கு மேலே 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க. இன்னும் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சவங்களோட லிஸ்ட்டு. இதில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் குரோர்பதி ஆகிருக்காங்க, ப்ளஸ் வந்து சயின்டிஸ்ட்டு குரோர்பதி ஆகிருக்காங்க. இந்த மாதிரி ப்ளஸ் நம்ம நார்மல் பிஸ்னஸ் பர்சனு, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இந்த மாதிரி நிறையா கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாமே இதில் ஏர்ன் பண்ணி பெரிய லெவலில் வந்திருக்காங்க. இது வந்து இன்கம் சோர்ஸ் ஆஃப் மணி எப்படி தராங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்து வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பூஸ்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அது தயாரிப்பு விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 ரூபா தான் இருக்கும். மீதி 70 ரூபா எங்கே போகுதுன்னா நம்ம டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு வராது. நேஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், C&F ஏஜென்ட்ஸ், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு, ஹோல்சேலர், ரீட்டைலர், அதுக்கப்புறம் தான் கஸ்டமர். இங்கே வந்து ஒரு 35% வேஸ்ட்டாக போகுது. மீதி 35% இப்போ பூஸ்ட்டுக்கு வந்து விராட் கோலி அவர் அட்வர்டைஸ்மெண்ட் வராரு. பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்கிறாரு. உண்மையிலுமே விராட் கோலி பூஸ்ட் யூஸ் பண்ணுவாரான்னு பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கோசரம் ஸ்டெமினா வேணும்னு சொல்லி அவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து வாட்டரை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பொல்யூட்டட்னு சொல்லி அந்த ஃப்ரான்ஸ்லேருந்து வரக்கூடிய வாட்டர் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பூஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்களான்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த 4 செகண்ட் 5 செகண்ட்ஸ் வரக்கூடிய ஆடுக்கு அவங்களுக்கு க்ரோர் கணக்கில் வரனால அந்த ஆடுக்கோசரம் அவங்க நடிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு 35% வேஸ்ட்டாக போகுது. ஸோ அது வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு தான் மற்றவங்கக்கிட்ட சொல்கிறோம். பட் ஆனால் அவங்க அம்பாசிடர்ஸ் ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி வெல் நோன் பர்சன், அவங்க சொன்னால் எல்லாருமே கேட்பாங்கன்னு சொல்லி அந்த ராங் மெத்தடாலஜியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 75% டோட்டலாக கட் பண்ணி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம தான் இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். இது நம்ம ப்ராடக்ட்ஸ் எதுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, நம்ம தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நம்ம பெனிஃபிட் ஆனோம்னா மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி தான் இத்தனை பேர் crore rupees மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. crore rupees மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு இந்த ப்ராடக்ட்டில் பெனிஃபிட் இருக்குது. இந்த 75% கட் பண்ணி தான் டைரெக்டாக மேனுஃபேக்சரிங்லேருந்து நம்ம கம்பெனிக்கு நம்ம கஸ்டமருக்கு டைரெக்டாக ப்ராடக்ட்டு ரீச் ஆகிடும். இந்த 75% அமௌண்ட்டு தான் இந்த 2,50,000 வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 4 lakh நம்மளுக்கு பே பண்ணணும்னா 2,50,000க்கு மேலே கிராஸ் ஆகும், 75%க்கு மேலே கிராஸ் ஆகும். ஸோ அது கம்பெனிக்கு லாஸ் ஆகும். ஸோ அதனால தான் கேப்பிங் வந்து 2,50,000க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ராயல்ட்டி. நம்ம பென்ஷன் வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இதில் நம்ம டைமண்ட் லெவல் அப்படின்ற ஒரு லெவலுக்கு மேலே டச் பண்ணிட்டோம்னா 50,000 நம்மளுக்கு வந்து பென்ஷன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகிறோம். 12 மந்த்துக்கு நம்ம அப்ளிகண்ட்டுக்கு நம்ம நம்ம ஒர்க் பண்ணனாலும் சரி நம்ம பிஸ்னஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அடுத்து 1 இயருக்கு நம்ம பிஸ்னஸை சஸ்டைன் பண்ணுறதுக்கோசரம் 12 மந்த் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அப்ளிகண்ட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக பென்ஷனாக நம்ம கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ளூ டைமண்டுக்கு 1+1 இயர், பர்பிள் டைமண்டுக்கு 2+1 இயர், ஒயிட் டைமண்டுக்கு 3+1, பிளாக் டைமண்ட் அம்பாசிடருக்கு 4+3 இயர்ஸ் தராங்க. ப்ளஸ் ராயல் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் இதில் 16th லெவல், இதுலேயும் லெவல்ஸ் இருக்குது. அந்த 16th லெவல் ராயல் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் டச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு லைஃப் டைம் ராயல்ட்டி நம்மளுக்கு கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா 16 லெவல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நம்ம எல்கேஜிலேருந்து தான் 12th வரைக்கும் போவோம். ஸோ இந்த பிஸ்னஸ்லேயும் ஸ்டார்டிங் ஸ்டார்லேருந்து க்ரௌன் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம க்ரோத் நம்ம இதில் பண்ண முடியும். ரேங்க் மெயின்டெனன்ஸ் போனஸ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் லெவல், ரூபிக்கு மேலே நம்ம எக்ஸிக்யூட்டிவ் அந்த ரேங்க்குக்கு வந்துடுவோம். இதில் ஃபஸ்ட்டு 4 லெவல்ஸ் வந்து பேசிக் லெவல், எக்ஸிக்யூட்டிவ் லெவல், நெக்ஸ்ட் 4 லெவல்ஸ், அடுத்து டைமண்ட் லெவல், அதுக்கப்புறம் அம்பாசிடர் லெவல்.
அந்த ரூபி ரேங்க் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலேருந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் போனஸ் கிடைக்கும். அந்த ரூபி ரேங்க்கை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 5000 கிடைக்கும். க்ரௌன் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் வரைக்கும் கொடுக்குறாங்க. 2,50,000 வரைக்கும் மந்த்லி மெயின்டெனன்ஸ் போனஸே நம்மளுக்கு ரீகுவாலிஃபை ஆனோம்னா நம்மளுக்கு தராங்க கம்பெனி. அதுவும் இல்லாமல் இதில் வந்து பர்த் ஐடி இருக்குது. பிளாக் டைமண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஐடிஸ் கொடுக்குறாங்க. அந்த ஐடி டெவலப் பண்ணுறது மூலிமா அதுலேயும் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். சுப்பீரியர் பூல் போனஸும் இருக்குது. இதெல்லாமே பிளாக் டைமண்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ரிவார்ட் ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் லெவல் ஸ்டார் நான் சொன்னீங்கன்னா 16 லெவல்ஸ், அது ஸ்டார் லெவலில் 1+1 வீக்குக்குள்ளே டச் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஏபி அச்சீவ் பண்ணிவிட்டு அந்த ஏபியும் ஸ்டாராக மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் குயிக் ஸ்டார் ஆகிடுறீங்க. அந்த குயிக் ஸ்டார் ஆனீங்க அப்படின்னா ஏபியை குயிக் ஸ்டார் ஆக்கிட்டீங்க அப்படின்னா குயிக் ஸ்டார் ஆகிட்டு ஏபியும் குயிக் ஸ்டார் ஆக்கிட்டிங்கன்னா 1+1 வீக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3,000 ருபீஸ் உங்களுக்கு ரிவார்டாக கம்பெனி தராங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்கம். அடுத்து ஸ்டார் 250 அந்த ஏபியை முடிக்க வைக்கிறீங்க இல்லையா, அவங்களுடைய சிடிஇஎஃப் முடிக்க வைக்கிறீங்க இல்லையா, அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா 250 ஸ்டார் 250 அப்படின்ற ரேங்க் நீங்கள் வந்துடுவீங்க. அவங்க 2 பேரையும் ஸ்டார் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி 5 lakh rupees ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஐசிஐசிஐ லம்பார்ட் மூலிமா கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்டார் 500 அப்படின்ற லெவல் டச் பண்ணிட்டீங்கன்னா 2,500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ரிவார்ட் தராங்க. ஸ்டார் 1000 இந்த பிஸ்னஸில் நீங்கள் மொத்தமாக 1,00,000 ரூபா நீங்கள் என்றைக்கு சம்பாதிக்கிறீங்களோ அன்றைக்கி ஸ்டார் 1000 அப்படின்ற ரேங்க் வந்துடுவீங்க. இதை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 days 2 nights நீங்களும் உங்கள் அப்ளிகண்ட்டும் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஷேரடான் ஹோட்டலில் ஃபுல் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் லெவல் சொன்னீங்க ரூபி லெவலுக்கு மேலே நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆவீங்க. நீங்களும் உங்கள் அப்ளிகண்ட்டும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி கம்பெனி ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணி தராங்க. 4 days 3 nights தாய்லாந்து ட்ரிப்பு. அடுத்து வந்து பார்த்தோம்னா பேர்ல் எக்ஸிக்யூட்டிவ் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 days 3 nights வந்து உஸ்பெகிஸ்தானுக்கு உங்களுக்கு கம்பெனி ட்ராவல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து எமரால்ட் டச் பண்ணிட்டீங்கன்னா 4 days 3 nights துபாய் ட்ரிப்பு நீங்களும் அப்ளிகண்ட்டும். அடுத்து சஃபயர் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கப்பூர் ட்ரிப்பு 4 days 3 nights. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் டச் பண்ணிட்டீங்கன்னா சைனா ட்ரிப்பு 1 week உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் அப்ளிகண்ட்டும் ட்ராவல் பண்ணுற மாதிரி. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா ட்ரிப்பு எக்ஸிக்யூட்டிவ் ப்ளூ டைமண்டுக்கு. அதுக்கப்புறம் 1 week ட்ரிப்பு யூரோப் கிடைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் பர்பிள் டைமண்ட். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஒயிட் டைமண்டுக்கு வந்து 1 week ட்ரிப்பு ஆஸ்திரேலியா. பிளாக் டைமண்ட் அப்படின்ற ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 week ட்ரிப்பு யூஎஸ்ஏக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகண்ட்டும் ட்ராவல் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் 10 லட்ச ரூபா நீங்கள் மெர்சிடிஸ் பென்ஸ் எடுக்கிறதுக்கான கிளப் ஃபண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்கள் மேலே சொந்தமாக நீங்கள் இந்த லெவல் எப்படி ரீச் பண்ணுறீங்க அப்படின்ற பர்சனலைஸ்டு டாக்குமெண்ட்ரி வீடியோ கம்பெனி உங்கள் மேலே வீடியோ எடுக்கிறாங்க. ப்ளஸ் அடுத்து 3 levels இருக்குது அந்த அம்பாசிடர்ஸ் லெவல்ஸ். அதுக்கு எல்லாமே சவுத் அமெரிக்கா ட்ரிப்பு கரேபியன் ஐலாண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனல் லெவல் க்ரௌன் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 week ட்ரிப்பு நீங்கள் சூஸ் பண்ணுறக்கூடிய ட்ரீம் லொக்கேஷன் நீங்கள் எங்கே சூஸ் பண்ணாலும் அந்த இடத்துக்கு கம்பெனி உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, பிஸ்னஸோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். லீகல், மாரல், ப்ராக்டிக்கல். ஃபஸ்ட்டு கம்பெனி இன் இந்தியா ரெகக்னைஸ்டு பை எ கவர்மெண்ட் இன் இந்தியா ஆஸ் இட் இஸ் இந்தியாவால் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கக்கூடிய முதல் கம்பெனி இண்டஸ்விவா. பிஸ்னஸ் பிளான் இஸ் கம்பெனி 2016 வரைக்கும் கரெக்டான ஒரு அத்தாரிட்டி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு கிடையாது. 2016 அப்புறம் நம்ம இப்போ ஆட்டோமொபைலுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிற மாதிரியும் ஷேர் மார்க்கெட்டிங்க்கு ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி இருக்கிற மாதிரியும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கைட்லைன்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கிளியராக இண்டஸ்ட்ரியாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைரக்ட் செல்லர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் கேரளா குலாட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷனில் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபைட் வாங்கியிருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸிங் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் வித்தவுட் எனி ப்ராசஸிங் சார்ஜஸ். இது வந்து சேல்ஸ் க்ளோசிங் வந்து எவ்ரி ஃப்ரைடே மிட்நைட்டு. ஃப்ரைடே சேல்ஸ் க்ளோசிங் ஆகிடுச்சுன்னா வெனஸ்டே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இன்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எந்த டிலேவும் இருக்காது. ப்ராடக்ட் எல்லாமே எண்ட் டு எண்ட் டெலிவரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணாலும் ப்ராடக்ட் டெலிவரி நீங்கள் ரீச் பண்ணணும். எம்ஆர்பி பில்லிங், அதாவது இது வந்து ஒரு பிஸ்னஸ். ஸோ 3,100 ருபீஸ் ஒரு ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ்னால் 500 ருபீஸ் உங்களுக்கு பெனிஃபிட் வருது. ஸோ அது வந்து நீங்கள் பேங்கிங் ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே வரலைன்னா அது பிளாக் மணி ஆகும். ஸோ நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும் போதே எம்ஆர்பியோட சேர்த்து ஆர்டர் பண்ணோம். அந்த ரீட்டைல் ப்ராஃபிட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க எவ்ரி வெனஸ்டே. நாமினேஷன் என்டிட்டிஸ் இதில் இருக்குது. நம்மளுக்கு எடுத்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் இந்த ஐடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். த ரியல் 5-star கம்பெனி, ரைட் கம்பெனி, கரெக்டான கம்பெனி பேக்ரவுண்டு உள்ள ஒரு கம்பெனி அவங்க. ப்ளஸ் நம்மளுடைய பேரண்ட் கம்பெனியும் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது.
ஜப்பான் பயோ ஆக்டிவ்ஸ் ஜப்பான் நம்ம அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு கம்பெனி. கரெக்டான ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு தேவைப்படுறதும் ப்ளஸ் இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தேவைப்படும். ஏன்னா டயபெட்டிக்குடைய கேபிட்டல் இந்தியான்னா மேக்ஸிமம் அதை வந்து போக்குறதுக்கு உண்டான மேக்ஸிமம் சான்சஸ் நம்மளுடைய ப்ராடக்ட் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராடக்ட். இது எல்லாமே நேச்சுரல் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் ஆட் பண்ணல. நேச்சுரலான காஃபி மூலியமாகவே டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். அந்த காஃபி மட்டும் கிடையாது, ஐபல்ஸ், ஐஸ்லிம், ஐக்ளோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கரெக்டான ப்ராடக்ட்ஸ், ரைட் காம்பன்சேஷன் பிளான், நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கரெக்டான எஜுகேஷன் சிஸ்டம், இந்த பிஸ்னஸில் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது, எப்படி நம்ம அப்ஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வைப்ரண்ட் விவா அப்படின்ற ட்ரைனிங் எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளுக்கு இருக்குது. அந்த ரைட் காஸ், இப்போ வந்து ஒரு பர்சன், ஒரு வயசான ஒரு லேடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வயசானவங்களோ வயசு இல்லாதவங்களோ ஒரு 35-40 இயர்ஸ் ஏஜ் உள்ள ஒரு பர்சன் டெய்லி இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுடைய ஐ காஃபி யூஸ் பண்ணி அந்த இன்சுலினை ஸ்டாப் பண்ணுறாங்க. டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணி டெய்லி இன்சுலின் நம்ம ஒரு நாள் யூசி போடுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்போ டெய்லி போடும்போது அவங்க கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை வந்து நம்ம ஐ காஃபி யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகி இன்சுலினை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ அவங்க நம்மளை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு கரெக்டான ஒரு நம்ம காசுக்கோசரம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ இது ரியல் 5 ஸ்டார் கம்பெனி. நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேன் கார்டு கண்டிப்பாக தேவை. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலிமா உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இன் மொமெண்ட்ஸ் ஆஃப் டெசிஷன் டெஸ்டினி ஷேப்டு, அதாவது சைனீஸ் ப்ராவர்ப் படி நம்ம லைஃப்பில் ஆர்டினரி பர்சனாக இருந்து எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக மாறுறதுக்கும், நம்ம லைஃப்பில் நம்மளுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ 5 டைமில் தான் வாய்ப்பு கிடைக்குமா. இது உங்களுடைய முதல் வாய்ப்பாக இருக்கலாம், இல்லைனா இறுதி வாய்ப்பாக இருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து மொமெண்ட்ஸ் ஆஃப் டெசிஷன், அதாவது நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் சில முடிவுகள் நம்ம எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையை மாற்றுன்றது தான் இந்த கோடிங். ஸோ நல்ல ஒரு டெசிஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டான பிஸ்னஸ் கரெக்டான டைமில் இருக்குது. நம்ம இதில் பெரிய லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல ஒரு டெசிஷன் எடுத்து கரெக்டான பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட கரெக்டாக பண்ணுங்கள். ப்ளஸ் கரெக்டான பீப்புளுக்கும் இந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்றது தான். நவ் இன் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, நம்ம எல்லா மேக்ஸிமம் கம்பெனிஸும் மேக்ஸிமம் பிஸ்னஸ் எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து தான் இந்தியாவுக்கு வந்திருப்போம். அவங்களுக்காக நம்ம வேலை செஞ்சு கொடுத்துட்ருப்போம். ஆனால் இது ஃபஸ்ட்டு கம்பெனி இந்தியாவில் ஆரம்பித்து இன்றைக்கி யூஎஸ்ஏயில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி யூஎஸ்ஏயில் நீங்கள் யாராவது ஒருத்தர் ஐபல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இன்கம் கிடைக்கும். ஸோ வில்லியம் டவர்ஸ் யூஎஸ்ஏயில் லான்ச் பண்ணியிருக்காங்க 2019. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு டெசிஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.